பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே ஸ்டார் மாதிரி இருக்கும், கைப் அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. என்ன 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 அதுதான் நானும் கேட்கேன். என்ன 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 உள்ள வாங்க. என்ன வந்தனத்துல இருந்து என்ன என்னன்னு கேக்குறாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த முண்டக்கண்ணி என்ன சொல்லி கொடுத்துட்டாளா? என்ன அததான் நானும் கேட்கேன். என்ன ஓ சொல்லி அனுப்பி வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பியா? போன் போட்டதுனால வந்த. ஓ போன் வேற போட்டு சொல்லிருக்காங்க. ஆமா போனை போட்டு தான் வர சொன்னாங்க. ஓ சரிடா, அப்பலாம் விட முடியாது. எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, அப்பலாம் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பிரச்சனை? ஓ அந்த முண்டக்கண்ணி சொல்லி விட்டாளோ? ஏ பாப்பா, உனக்கு என்ன வேணும்? அலெக்சாண்ட்ரா. எனக்கெல்லாம் வர மாட்டேங்குது, சொல்லு பாப்பா. என் பேர் அலெக்சாண்ட்ரா. எவ்வளவு கெத்தா இருக்கு. அலெக்சாண்ட்ரா. அப்பலாம் உனக்கு எத்தாலாம் கூப்பிட முடியாது. என்ன சொல்லு? என் பேர் அலெக்சாண்ட்ரா. சரி வச்சுக்க. இப்ப எதுக்கு பாப்பான்னு சொன்னீங்க? நான் உன்னை பார்க்கும்போது பாப்பாவா தானே இருந்த. அரே அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஒன்னும் ரொம்பலாம் வித்தியாசமா தெரியல. நான் பார்க்கும்போது 15 வயசு இருக்குமா? ஹலோ காலேஜ் படிச்சேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்சல்ட் பண்ணதுக்கு அவ போன் போட்டு வர சொல்லிருக்கா. அப்படிதானே? சரியான ஊம கட்டாவா. ஊம மாதிரி இதுகிட்ட என்னம்மா பண்றா? யார சொல்லுதா? உங்களுக்கு போன் போட்டு வர வச்சு என்ன திட்ட சொல்லி அனுப்புனாலே அந்த முண்டக்கண்ணி. அவ்வளவுதான் சொன்னேன். சிவகாமி சொல்றியா? ஓ சிவகாமி. உங்க சிவகாமி அம்மையாரே உங்களோட வச்சுக்கோங்க. நான் அலெக்சாண்ட்ரா. அந்த முண்டக்கண்ணி கிட்ட போய் சொல்லி வைங்க. உனக்கு தான் முண்டக்கண்ணு. இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி படாது. சரி அவனை வர சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் மனசுல என்ன நினைக்க போற? வேற என்ன சொல்லிவிட்டா அந்த சிவகாமி? அங்க போட்ட சண்டை இன்னும் முடியல. பெருசா அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்ட்ராங்க. அது ஒரு வாயிலார பூச்சி. அதுக்கிட்ட போய் ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கா. யாரு வாயிலாத பூச்சி? அந்த முண்டக்கண்ணி. கண்ணை பத்தி மட்டும் நீ பேசாத. ஓ உங்க வீட்டாரத்துல சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா என்ன சொன்ன? அவ அப்பாவியா? பச்சை தண்ணி கூட வீட்ல ஓடி போயிட்டுன்னு சொன்னவா. சரி இப்ப என்ன? சரி என்ன சொல்லு? என்ன வந்தனத்துல இருந்து என்னன்னு நான் இத உங்ககிட்ட கொடுத்தது மாதிரி என்னன்னு கேட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் தான் கேட்கணும். என்ன? எனக்கு நேரம் இல்ல. என்ன? அப்பா நான் மட்டும் இந்த ஊஞ்சல் கட்டியா ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் டைம் இல்ல. என்ன? உன் பேர் அங்க வச்ச அம்மு தானே? யார் சொன்னா? யாரு சொன்னான்னு கேட்க. என்கிட்ட அப்படிதான் சொன்ன ஞாபகம் இருக்கு. உன்ன எப்படி மறக்க முடியும்? என் ட்ரெஸ் போட்டு ஓடின வதன நீ. என் ட்ரெஸ் போட்டு ஓடிட்டு போய் வசமா மாட்டின பத்தியா? அன்னைக்கு நீ மட்டும் ட்ரெஸ் போடாம போயிருந்தா சிக்கி இருக்கவே மாட்டேன். அவனுங்க வாசனை வச்சு தட்டி தூக்கிட்டானுங்க. அப்படியே உள்ளக்குள்ள இருந்து குளுகுளுன்னு இருக்குமே. குடும்பத்தனத்துக்கு ஒரு அளவு வைக்கணும்ல. எல்லாம் மீறி குடும்பத்தனம் பண்ண இப்படிதான் ஆகும். ஸ்ப்ரே அடிச்சாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு அவனுக்கு ஸ்ப்ரே அடிச்சு என் ட்ரெஸ் விட்டானுங்க. அதை வச்சுதான் என்ன கண்டுபிடிக்கானுங்கன்னு நான் அதை கலத்தி போட்டுட்டு ஓடனா நீ அதை எடுத்து மாட்டிக்கிட்டு போன. மாட்டிக்கிட்ட. எப்படி எல்லாம் எனக்கு முக்கு முணுக்கும்னு தெரியுமா? கும்மு கும்முன்னு கும்முனதுல பார்த்தேன். என்ன புரட்டி போட்டு அடிச்சானுங்க. அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. பக்கத்துல தான் இருந்து பார்த்தேன். எதை வச்சுதான் என்ன கண்டுபிடிக்கானுங்கன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஒன்ன வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ என் ட்ரெஸ்ல ஸ்ப்ரே அடிச்சிருக்கானுங்க. அதை வச்சுதான் என்ன கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கானுங்கன்னு. நல்ல நேரம் நீ போட்டுட்டு போய் சமத்தியா வாங்கின. இல்ல அது அப்படிதான் தோணுச்சு. பாவமாவும் இருந்தது. ஆனா நீ என்கிட்ட பேசின பேச்சுக்கு சரியாதான் இருக்கும்னு நினைச்சு நானே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அடி வாங்கி அம்மா ஐயான்னு போன பாரு. கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமோ அப்படி லைட்டா ஃபீல் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நீ என் வாய் பேசின பாரு, சரியா தான் வாங்கியிருக்கேன்னு விட்டுட்டேன். ரவுடி ஆகுறதுக்கு கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். உனக்கு அது சல்லியும் கிடையாது. அதான் சமத்தியா வாங்கினேன். அத இத்தனை வருஷம் கழிச்சு சொல்லி கட்டி மனசுல சின்ன சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது அப்படியே முண்டக்கடிட்ட போய் சொல்லி அப்படி சிரிக்க வேண்டியதுதானே? நான் எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? உன்கிட்ட நடந்ததை நான் உன்கிட்ட சொல்லணும். அவகிட்ட இருக்கு சொல்லணும். அவதான் உங்க வீட்டுல ஒருத்தி. உங்க பிள்ளைங்களுக்கு தாயி, உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா, உங்க பிள்ளைங்களுக்கு தெய்வம். எல்லாமே அவதானே. இல்ல நான் கிளம்புறேன். மகாதேவா, மகாதேவா வா, நேரம் ஆகுது. வா, நேரம் ஆகுதுடா. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு
ஏய் என்ன ரொம்ப பேசுற? பின்ன மகாதேவன் சொல்லி இங்க வந்து கூப்பிட்டு இருந்தா வாடாத. டேய் மகாதேவா, நேராவது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? வா மகாதேவா. சீவிவ பாத்துக்கிட்டே இருக்க. கொன்னுறேன். யார் மேல பத்தி வச்சுக்கிட்டு இருக்க? இது ஏன் டெஸ்டோஸ் இங்க வந்துகிட்டு இப்படி பேசினா கத்தி வைக்கவே நான் மாலையா போட முடியும். ரொம்ப பேசுனா அறுத்தறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏ இந்த அலெக்சாண்ட்ராவுக்கு கத்தி பிடிக்க தெரியல. இந்த கருப்பு சிங்கத்துக்கு அவனை எதிர்த்து பேசினாலே பிடிக்காது. கொத்தியா வைக்கிறேன். அறுத்தறிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உன் வீட்டுல ஒரு நாள் இருந்திருக்கேன், விட்டுட்டு போறேன். மகாதேவா போ. நீங்கெல்லாம் ஒரு சபதம் எடுத்திருக்கீங்கல்ல, உலக நாடு அனைத்தையும் கைப்பற்றுவேன்னு. உங்களை விட எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டை நான் கைப்பற்றி காட்டல. நான் அலெக்சாண்டராவே இல்ல. என்னை எதிர்த்து நிக்கிறவன கூட நான் விட்டுருவேன். ஆனா என்ன அவமரியாதை செய்யற எவனையும் விட மாட்டேன். ஏன்னா இது அலெக்சாண்டராவுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன அவமரியாதை செய்யறது. புரியுதா மிஸ்டர் கருப்பசிங்கா? கிங்ஸ்லின் ராஜா. மகாதேவா எவனும் இல்ல. ஏய் கொன்னுறேன். மரியாதை. ஓ மரியாதை. அதே மரியாதை எனக்கும் வேணும். இல்ல நான் இப்படித்தான் கொடுப்பேன். மிஸ்டர் கருப்பசிங்கா, இப்போ மிஸ்டர் போடுறேன். எனக்கான மரியாதை கொடுக்கலனா வெறும் கருப்பசிங்க மட்டும் வரும். இல்ல கிங்ஸ்ன்னு கூப்பிடுவேன். சாந்தமா பேசிட்டனா உனக்கு நல்லது. திமிரா பேசுன உன் திமிரா அடக்க வேண்டியது இருக்கும். திமிரா அடக்குறதுல நான் எக்ஸ்பர்ட். பாக்குறியா? திமிர அடுக்குதுல நீங்க வேணா எக்ஸ்பர்ட் இருக்கலாம். அடங்கி போகவே மாட்டாங்கதுல இந்த அலெக்சாண்டரா எக்ஸ்பர்ட். பாக்குறீங்களா? மிஸ்டர் கருப்பசிங்கா, நீங்க வெளியில போகலாம். உங்க குடும்பத்து சார்பா இங்க யாருமே இல்ல. நண்பனா வந்தா என் வீட்ல விருந்து வைப்பேன். என் தலைய சீவனன் வந்தா இதுதான் கிடைக்கும். இப்போ சொல்ற உங்க குடும்பத்து சார்பா இங்க யாருமே இல்ல, கிளம்பலாம். இவ போய் சொல்லாத அப்படியே அர்ச்சந்திரி. இவ சொன்னா நான் கிளம்பணும். எங்க என் மகாதேவா? இங்கதான் இருக்கிறவங்க கால் பண்ணி வர சொன்னோம். அவர் நாரதர்னு நல்லாவே தெரியும். பெறவே என்ன சந்தேகம்? அவன் உனக்கு தானே நாரதரு. அவன் எனக்கு உயிர் நண்பன். அதான் நாரதர் வேலை பார்த்திருக்காரு. ஹலோ, வெளியில போலாம். என்னல வீட்டுக்கு வந்தா என்ன யாரும் கவனிக்க முடியல. இல்ல 24 என்ன கவனிச்சு தள்ளி கொடுக்கல. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என்னல ஏன் கத்திட்டு இருக்கோ? வந்து இருந்து 1 மணி நேரம் ஆகுது. ஒருத்தர் வந்து எல்லாம் சாப்பிட வைக்கன்னு கேட்கல. அவன் ஏற்கனவே அந்த நாள பட்டினியா கிடக்கும். அந்த கோத்த காட்டுதான் ஏதாவது இருந்தா கொடுங்க. சரி, என்ன வேணும்? இருக்கா கொண்டு கொடுங்க. சரி, நான் தரேன், இரு, கோபப்படாத. அவன் பட்டினியா கிடக்கும், சீக்கிரம் கொண்டு கொடுங்க.
ஏ மகிமா எங்க போனாலுவ ஏ இல ஏ ராணி அத்தை என்னத்த சாப்பிடாம கோவத்துல கத்திட்டு அடக்கா ஏதாவது சீக்கிரம் கொண்டு கொடு பார்க்க முடியல யார் வீட்டுக்கு வந்து காய்ச்சிருக்கானே கவனிக்கல அத்தை உன்னாலதான் சமையல் வேலை இருக்கும் அதனால யாரையும் பார்க்க முடியாது இப்பதான் வீட்டுல சமைக்கிறதே கிடையாது பார்த்தேன் ஒரு நிமிஷம் இரு. இங்க கொஞ்சமா ஏம்ல இல்ல எதுக்கு இல்ல என்னாச்சு உனக்கு? இல்ல உனக்கு என்னாச்சு? மகிமா நீ போ நெல்லு இப்ப ஏதாவது சாப்பிட எடுத்துப்போ நெல்லு இல்ல சரி வா நம்ம வெளில சாப்பிட்டு முடியும் வா இல்ல வா சாரானே இருண்ணே ஒண்ணு போதராதனே இருண்ணே மூளை குழம்பிட்டு நினைக்கிறேன் இல்ல வா தேடி தேடி போய்க்க மாட்டான் இல்ல வா வேலை நடக்க முடியா வெளில சாப்பிட்டு முடியா நீ போ வேகமா நீ போ நெல்லு இங்க நெல்லு இங்க வா இல்ல எதுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு பண்ணல அவனுக்கு அதெல்லாம் வர சொன்ன சரி பாத்துக்கலாம் விடுங்க சொல்லுங்க முன்னால ஒரு நாளைக்கு காலையில சாயங்காலம் அது கோயில் குளத்துக்குலாம் போவிய செவ்வாயா வெள்ளியா கோயிலே தவம் கிடப்ப ஏம்ல இப்ப அதை கேட்டுட்டு இருக்க கேட்கறதுக்கு பதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு அது என்னது உண்ணாவிரதமா ஏதோ சொல்லுவாள் விரதம் இருக்குன்னு சொல்லுவா திங்கக்கிழமை கேட்டா ஏதோ ஒரு கோயிலுக்கு சொல்லுவா செவ்வாய்க்கிழமை கேட்டா கோயிலே கிடப்பா புதன்கிழமை ஏதோ ஒரு கோயிலுக்கு சொல்லுவாள் வாரத்துல 6 நாள் 7 நாள் கூட நீ போவ இப்பெல்லாம் வீட்டுல அமுக்கமா உட்காந்துருக்கிய ஏன் இப்ப நீ கோயிலுக்கெல்லாம் போகல நான் தான் போக வேண்டானே ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் நான் போக வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லியிருப்போம் ஏன் நீ சொல்லவே இல்லையாமா இப்ப சின்னல அப்பெல்லாம் எல்லாரும் மீறி தானே போவா இப்ப மட்டும் என்ன கீழ்படுத்திட்டா இப்ப அதுக்கு என்னல இப்ப அதுக்கு தோணல போகல இப்ப என்ன கேட்டதுக்கு பதில் அது வந்து இப்ப என்ன வேணும் இப்ப இருக்க பிரச்சனை இது தேவையில்ல ஜோசே இதுல நீ தலையிடாத என்ன பண்ணிக்கிட்டு இருக்காம நீ தலையிடாத நான் கேட்டதுக்கு பதில் வார்த்தை 7 நாள் கோயிலே தஞ்சோன்னு கடந்தவா என் புள்ள காணாம போய் 1 வாரம் ஆகுது ஒரு நாள் வீட்டுக்கு வெளில போகல அப்போ இவ்வளவு நாளா சுயநலமா நீ உனக்காக மட்டும்தான் வேண்ட போயிருக்க அப்படித்தானே உனக்காக மட்டும்தான் நீ போயிருக்க நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும் நீ வேண்டினதெல்லாம் நிறைவேறணும் இதுக்காக தான் அந்த தெய்வத்தை தேடி போயிருக்க இந்த குடும்பத்துக்காகவோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவோ நீ போகல அப்படிதானே வீடே 2 வளப்பட்டு வயிற்று புள்ள காலிய தொலைச்சிட்டு சோறு தண்ணி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம் அசால்ட்டா வர இப்ப எங்க போச்சோம் பக்தி இதுக்கு முன்னாடி வீடே சந்தோஷமா இருக்கும் போது கோயிலே தஞ்சோன்னு கிடந்த இப்ப வீடே 2 வளப்பட்டு கிடக்கு இப்போ நீ வீட்டுல நினைக்கிட்டு உட்கார்ந்துருக்கா இல்ல நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிட்டா இல்ல எனக்கு புரியல இல்ல நீ வேண்டதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையா கஷ்டம் வரும்போதுதான் தெய்வத்தை தேடி ஓடுவாங்க நீ நல்லா இருக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி போன இப்பயும் ஓடி போகல வேண்டதுக்கு எதுவுமே இல்ல சொல்ல மகிமா ஏன் இப்பெல்லாம் கோயில் கொடுத்து போக மாட்டுக்கா அவளுக்கு வேண்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு அதான் ஏ மகிமா ஏலே எப்பவும் போல கோயிலுக்கு போறல நீ எப்பவும் அவ கூட தானே போவ இல்லனா கோயிலே தஞ்சன்னு கிடப்ப இப்பலாம் எதுக்கு போக மாட்டேக்க சரி விடுடா என்ன இப்பெல்லாம் பொம்பளைல நம்பருக்கே பயமா இருக்கு சரி நீ போ முகத்தையும் முடிக்காத போ பாத்தியால அத்தனை நேரம் கோயில் போனாலும் சுத்தினாலுங்க இப்பெல்லாம் கோயிலுக்கு போறது கிடையாது இப்பதானே இந்த தெய்வத்தை தேடணும் என் வீட்டு பிள்ளை காணாம போயிட்டு வயிற்று பிள்ளைக்காரி எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு அந்த சாமி காலிலே போய் கடக்கணுமா வேண்டாமா நமக்கு அன்னைக்கும் பக்தி கிடையாது இன்னைக்கும் பக்தி கிடையாது ஆனா இவெல்லாம் ஒழுங்கா இருந்தவ தானே அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் ஒரு வாரம் கவனிச்சேனே அவ கோயிலுக்குள்ள போகலண்ணே முன்னாடி நான் கோயிலுக்குள்ள போக மாட்டேனே ஆனா இவங்க எல்லாம் போகும்போது நமக்கும் சேர்த்து வேண்டிட்டு தானே வராங்க அதான் நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேனே நான் வீட்டுக்கு 2 நாளா வரல அப்போ கூட இருந்தோம்னு நினைச்சேன் நம்ம வீட்டு பொம்பளைங்க பக்தியா இருக்காங்க அதெல்லாம் தெய்வம் பண்ணி என் புள்ளைய கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே ஆனா போகவே இல்லைண்ணே இல்ல இவளுகளே இப்படிதான் பொம்பளையே பிடிக்க மாட்டேங்குதுண்ணே சரி வா போலாம் ஏ மகிமா மகிமா இல்ல அவன் என்கிட்ட ஏதாவது கேட்டானா குழந்தை கத்துவான்னா நான் கேட்கல அவன் சொல்றது ஒரு நியாயம் இருக்குல்ல அவன் நம்பிக்கை வைக்கிறான் தெய்வத்து மேல
ஆனா நீங்க வைக்கிறத வச்சு அவன் நம்பிக்கை வச்சிருந்திருக்கான். உங்க வேண்டுதல்னால தான் நாம சந்தோஷமா இருக்கும்னு அவன் நினைச்சிருக்கான். அதுவும் ஒரு வகை பக்தி தான். சரி, இப்ப போல நீ போகல, ஏன் போகல சொல்லு. யாராவது உன்கிட்ட பேசுறாங்களா, இல்ல யாராவது டார்ச்சர் கொடுக்காங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா. புள்ளத்தாச்சு புள்ள, கைக்குள்ளே இருந்த புள்ள, புள்ளைய தொலைச்சிட்டோமேனு அவன் பரலாட்டு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான், பைத்தியம் மட்டும் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, இந்த மாதிரி நேரத்துல நீ அப்படிலாம் போனா நம்மளுக்கு கொஞ்சம் ஆதலா இருந்திருக்கும்ல. சரி, நமக்கு தான் நேரம் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணுங்க போகுதுன்னு நினைச்சு அவன் சந்தோஷமா இருந்துப்பான்ல. இல்ல மாமா. வேற எதுக்கு நீ போகல? உண்மைதான். எப்பவுமே நான் எனக்காக தான் வேண்ட போனேன். அவர் சொன்னது எந்த தப்புமே இல்லை. நான் எனக்காக தான் வேண்ட போவேன். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்ட போவேன். எப்படியாவது நான் இந்த குடும்பத்தை ஒருத்தியா இருந்துடணும்னே வேண்ட போவேன். எனக்காக மட்டும் தான் நான் வேண்டியிருக்கேன். தினமும் ஒவ்வொரு தெய்வத்தையா தேடி போவேன். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். மனசுல கள்ளம் கபடம் சூதவாதி எதுவும் வைக்க மாட்டேன். அப்படி பக்தியா இருந்தே ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுவேன். ரொம்ப வைராக்கியமா விரதமா இருந்து வேண்டுவேன். அப்படியெல்லாம் வேண்டியும் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்காத அந்த தெய்வம் இந்த வீட்டுல அவளை வச்சுதான் நான் இங்க வந்தேன். அவளாலதான் நான் இது வரைக்கும் இங்க இருக்கேன். அவளாலதான் நான் உண்மையிலே சந்தோஷமா சிரிச்சு விளாண்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சேன். அவளே காணாம போயிட்டா, அவளே இந்த வீட்டை விட்டு போயிட்டா. எனக்கு வேண்டதுக்கு பயம் மாமா. அவ்வளோ அழுது தினம் விரதம் இருந்தேன். அதுவே கை கொடல. இது மட்டும் என்ன நிறைவேறவா போதுங்கிற அவ நம்பிக்கை எனக்கு என் மேலேயே அவ நம்பிக்கை வந்துட்டு, ஒருவேளை நான் ராசி இல்லாதவளா, ஒருவேளை நான் வேண்டதெல்லாம் நிறைவேறாதான்னு பயம் வந்துட்டு, அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்கே போயிடக்கூடாது, அவளுக்காக கொஞ்சம் கூட வேண்டிடக்கூடாதுன்னு பயந்து போகாம இருக்கேன். நான் வேண்டாம இருந்தா கூட இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் அவ மேல வச்சிருக்க அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அந்த தெய்வம் கொண்டு வந்து சேர்த்துரும். நான் ஏதாவது வேண்ட போய் என் ராசி என் துரதிருஷ்டம் அதையும் தடை பண்ணிட்டுன்னா அந்த பயத்துலதான் நான் போகல. நீ இப்ப என்ன பண்ற? கோயிலுக்கு போற? வேண்டாம் மாமா. நான் சொல்றேன்ல, கோயிலுக்கு போற. வேண்டாம் மாமா, பயமா இருக்கு மாமா. இங்க பாரு, இப்படி அவ நம்பிக்கை வரவே கூடாது. அப்புறம் மீதி வாழ்ற வாழ்க்கை நரகமா போயிடும். எல்லா மனுஷனுக்கும் கடைசி இருக்கிற நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவன் உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடுவான். வாழ்க்கையில தோல்வியே அடைஞ்சிட்டு இருக்கவன் அந்த தெய்வத்து மேல உள்ள நம்பிக்கையில தான் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடைவனு ஓடுவான். அதுவும் இல்லைன்னா அவன் தினமும் தோத்துருவான். எங்க பாரு, ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில, அந்த தெய்வத்து மேல உள்ள நம்பிக்கையில தான் இது வரைக்கும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை மட்டும் நம்மளை விட்டு போகவே கூடாது. நாங்க ரவுடி பயிலுங்க தான், அடாவடித்தனம் முரட்டுத்தனம் எல்லாம் பண்ணக்கூடியவங்க தான். ஆனா எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த தெய்வம் எங்களுக்கும் வழிகாட்டும். அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில நாங்க இன்னும் மிருகமா மாறிடுவோமே, இல்லைன்னா எவன் கையில விட்டுப்பட்டு செத்துப்போமே. இங்க பாரு, நம்பிக்கை விடக்கூடாது. நீ கோயிலுக்கு கிளம்பு. வேண்டாம் மாமா. சொல்றேன்ல மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. நானும் வரேன், வா. மாமா நான் வரேன்ல, வா. சரி, நான் வண்டி எடுத்து வைக்கேன், வா. நிச்சயமா எங்க பொண்ணு கிடைப்போம். நம்பிக்கையோட வேண்டு. நான் அங்கேயே நிப்பேன், துணையா நிப்பேன். உன் மேல உள்ள நம்பிக்கை, உன் கண்ணீர் நிச்சயமா அந்த தெய்வம் கேட்குங்கிற நம்பிக்கையில நான் வெளியில வெயிட் பண்ணுவேன். இந்த கண்ணீருக்கு நிச்சயமா பவர் இருக்கு, சக்தி இருக்கு. எங்க வீட்டு பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கா. நிச்சயமா எங்க வீட்டு பொண்ணு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில நான் வெளியில நிப்பேன். நீ வேண்டிட்டு வா, நான் நிக்கிறேன். மாமா இந்த தூய்மையான கண்ணீருக்கு முன்னாடி, இந்த தூய்மையான அந்த அன்பு கண்ணீருக்கு முன்னாடி எல்லா கெட்டதும் ஓடி போயிடும். இசைக்காக கண்ணீர் வடிச்சே, இசைக்காக வேண்டுனா நமக்கு இங்க நடக்காம போயிருமோனே. உன்னை நீயே ராசி இல்லாதவா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்துக்க பாரு. அது நீ இசை மேல வச்சிருக்க பாசத்தையும் அன்பையும் காட்டுது. இதுதான் தூய்மையான அன்பு. இந்த அன்பு தான் ஜெயிக்கும். எப்பவுமே உண்மையான அன்புக்கு சக்தி உண்டு. இப்போ போய் நீ வேண்டு, நிச்சயமா என் புள்ள கிடைப்பா. வா, நான் உன்னை கூட்டு போறேன், வா.
என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க புள்ள? வேற வேணுமா? பாட்டி பாட்டி தூங்குதா போலக்கு. பாட்டி என்னம்மா என்னம்மா? பாட்டி ரேஷன் கடையில ரவை கொடுத்தாவலாம். ரேஷன் கடை தரல, நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. அந்த பைக்குள்ள கிடக்கு பாரு, அந்த கூடையை எடுத்துட்டு போ. அந்த கூடைக்குள்ள ஒரு சரக்குத்தாள் பை வச்சிருப்பேன், அதுல வாங்கிட்டு வந்துரு. சரிங்க பாட்டி. இவ வேற அழுதுகிட்டே இருக்கா. இவ எப்ப முழிச்சா? தூங்கிட்டுனே இருந்தா. அவ முழிச்சு உட்காந்து எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்கா? ஐயோ, முழிச்சிட்டியம்மா நீ? பிள்ளைக்கு வயிற்றுக்குள்ள இல்லல்ல, அதான் முழிச்சிருப்பா. சரி பாட்டி, நான் எப்படியா ரேஷன் கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். வீட்டுல கஞ்சி காய்க்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ரவை வாங்கிட்டு வந்தாலும் விறுவிறுன்னு கிண்டி கொடுத்துடலாம். சரிம்மா, பார்த்து எடுத்துட்டு போ. யார்ட்டும் பேச்சு கொடுக்காத என்ன? சரிங்க பாட்டி. சரி, நீங்க படுத்துக்கோங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவளையானு தந்துட்டு போ. அத்தை கிட்ட தான் இருப்பியா? சரி, அவ என்ன விட்டு போக மாட்டா, நான் பாத்துக்கிட்டேன். நான் ரேஷன் கடைக்கு கூட்டு போயிட்டு வரேன். சரி, 2 பேரும் பார்த்து போங்க. சரிங்க பாட்டி. இரு, கூட எடுத்துட்டு போவோம். இருமா, நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு ரவை வாங்கிட்டு வந்து என் பிள்ளைக்கு உப்புமா கிண்டி கொடுக்க. அந்த ஒசரமா இருக்கு பாரு கூட. சரி வா, நம்ம போவோம். பாப்பா கூட பிடிச்சிட்டேன்னு. சச்சோ, என் பிள்ளை கண்ணீரத்தோட கொண்ட, என் பிள்ளை கண்ணீரத்தோட போ. இப்பதான் 2 நாளா வீடா இருக்குது. பாவ், நான் போகலாம், வேலைக்கு போகுது. என் தங்க பிள்ளைக்கு கண்ணை தொடங்க. அத்தை, உனக்கு வேலைக்கு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்து தரேன். இப்ப நம்ம வாங்க போமா? வா பாட்டி, பாத்துக்கிடுங்க, நான் இப்ப வந்துருவேன். சரிம்மா, நீ பாத்து போ. சரிம்மா, அத்தை விட்டு எங்கேயும் போவாத. என் தங்க பிள்ளை காலில் போடுறதுக்கு வர செருப்பு இல்லை. செருப்பு இல்லாம நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது. ஐயோ, ரசங்கள்ல கூட்டமாலாம் இருக்குது. இவனை வச்சுக்கிட்டு எப்படி வாங்கிட்டு வர? பாப்பா, நீல உட்கார்ந்திருக்கியா? அத்தை போய் வாங்கிட்டு வரேன். இவன் இறங்க மாட்டால. சரி வா, போவோம். ஐயோ, ரொம்ப கூட்டமா இருக்க, தரமாட்டாவல. என்னமா ரேஷன் கடைக்கு வந்திருக்க? பாப்பா வா, நம்ம உள்ள போய் வாங்கிட்டு வரலாம். அதே ரேஷன் கடையில ரொம்ப கூட்டமா இருக்குது. கொண்டமா, நாங்க வாங்கி தரோம். பாப்பா வா, உள்ள போய் வாங்கிட்டு வரலாம். அதுக்கு என்னமா, கொண்டா, நாங்க வாங்கி தரோம். உனக்கு உதவி பண்ணாமலா? சுத்தி ஆள் பக்கம் நினைக்காத. இதுல என்ன இருக்குது? கொண்டமா, நாங்க வாங்கி தரோம். கொண்டா. இல்ல, நான் வாங்கி கொடுக்கேன். கொண்டமா, நான் வாங்கி தரேன். கொண்டா. ரொம்ப தான் புகு பொண்ணுதா, பெருசா பத்தினி மாதிரி நடந்துக்கிட்டுதா. அதான் சொல்றல, கொண்டா, நாங்க வாங்கி தரோம். அண்ணே, ரேஷன் கார்டுக்கு ரவை வேணும்னே. நல்ல தாய் பாட்டி விட்டு ரேஷன் கார்டு தானே? ஆமாண்ணே, என்னங்க அவளுக்கு அடுத்த வாரம் தான் உண்டுமா? ஐயோ, இல்ல, இந்த வாரம் வாங்கல. இல்லம்மா, பாட்டிக்கு அடுத்த வாரம் தான் உண்டு. அத்தா சொன்னல, கொண்டா வாங்கி தரோம். அண்ணே, இல்லையாண்ணே, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோமா. சொல்லுதம்லம்மா, கொண்டா, நாங்க வாங்கி தரோம். நாங்க சொன்னா தரோம். கொண்டா. பாப்பா வா. பாத்தியா, இவ்வளவு திமுறா முறைச்சிட்டு போறா பாத்தியா, ஏதோ பத்தினி மாதிரி. இவளெல்லாம் ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தி ஊரை விட்டே அடிச்சு துரத்தணும். எப்படி திமுறா முறைச்சிட்டு போறா பாத்தியா. இறங்கி வந்தா பாப்போ, இல்லைன்னா ஏதாவது பழி சுமத்தி அடிச்சு துரத்தும். சின்ன வயசுல அத்தான் அட்டம் முடிக்கி. என்ன, ரேஷன் கடைக்கு போன பிள்ளை இன்னும் காணுமே? என்னது வாங்கிட்டு வந்திருப்பாள, பிள்ளைய வேற காணலையே. பாட்டி, என்னம்மா, என்ன வந்துட்ட? ரவி எங்க? நம்ம ரேஷன் கடைக்கு இன்னைக்கு கிடையாதான், அடுத்த வாரம் தானா? ஐயோ, சரி விடு, கொலை விடு. அந்த அந்த மண்ணு சட்டிக்குள்ள கொஞ்சம் குருணை கிடக்கான்னு போய் பாரு. அதுதானே காலையில உப்புமா கிண்டணும். ஐயோ, இப்ப என்ன பண்ண? புள்ள வேற அழுதுட்டா போல. சரி, நான் அந்த குளத்தலைக்கு போனேன்ல, அந்த பிள்ளை கிட்ட போய் ஒரு 20 ரூபா கேட்டு பார்க்கட்டா? தரமாட்டால. நானும் கேட்டு பார்க்கணும்.
இவளா ராட்சசி மாதிரி நிப்பால. என்ன என்ன வடிவே, என்ன ரேஷன் கடைக்கு போனியா? ஆமா, ரேஷன் கடைக்கு போனாலும் எனக்கு அடுத்த வாரம் தான் என் காட்டுக்கு உண்டான். கொடுக்கலையே. எனக்கு இந்த வாரம் தான் கொடுத்தாவ. எங்க வீட்டுல ஒருத்தர் இந்த ராவைக்குள்ள திங்க மாண்டாவுமா, ஒரே நெஞ்சு கறிப்பும் பாவ. அதான் சாத்தா நீங்களா சாப்பிடுவீங்கன்னு கொண்டு வந்தேன். ஏத்தா என்ன இந்த 3 கிலோ ரவை இருக்கு பாரு. அப்போ உனக்கு வேண்டாமா? வேண்டாம், இருக்கட்டும், நாங்க வாங்கிடுங்க. இந்த வாரம் நான் வச்சுக்கிடுதேன், அடுத்த வாரம் என் காட்டுக்கு நீ வாங்கிக்க. வேண்டாம் பாட்டி, இது யாரு திங்க நெஞ்சு கறிக்கும். இந்தாங்க வச்சுக்கிடுங்க. சரிம்மா, துட்டு கொடுத்து வாங்கியிருப்பல்ல. ஏமா முழுமதி, அந்த துட்டு எடுத்து கொடுமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 5 துட்டுல அங்க போதே. இந்தா 3 ரூபான்னு கொடுத்தாவ, நாங்க வாங்கிக்கையும் துட்டு. அதிரசம் கட்டினா 2 அதிரசம் கொண்டு கொடுங்க போதும். சரிம்மா, உள்ள கொஞ்சம் அதிரசம் இருந்துச்சு, இருங்க தாரேன். இருங்க, நான் இவளுக்கு ரவை கிண்டி கொடுத்துட்டு வரேன். சரி, சாப்பிடுங்க போங்க. தேங்க்ஸ். உங்க வீட்டுல சாணி எல்லாம் கூப்பிட்டியல்ல, நான் வேலை குளத்து வேலைக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டுல சாணி எழுதா. வேண்டாம் தாய், என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம். அக்கா வேண்டாம் தாய், எப்போ செய்யணும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்கான்னு எனக்கு தெரியும். அவன் செஞ்ச பாத்துக்கு நான் பரிகாரம் தேட வேண்டியிருக்கேன். வேண்டாம் தாய், என் வீட்டு வாசலுக்குள்ள வந்துடாத. விஷம் பிடிச்சவன், சேலையை பார்த்தாலே விட மாட்டான். வேண்டாம் தாய், தெரியும் அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. எங்க பாரு, நைட்டு போல வந்து எட்டி பார்த்தோம்னா மிளகாய கரைச்சி மோரையில ஊத்து செந்து அழிட்டோம். அப்படி அழிதானுங்க. தெரியும் தாய், அவனுக்கு கொடுக்க டார்ச்சரும் நீ பசியில ஓடுறதும். ஒரு புள்ள பசியில இருக்குன்னு தெரிஞ்சு அவளை விரட்டுறானுங்கன்னா இவனுக்கெல்லாம் என்ன பெருவியா இருப்பானுங்க. நீ உன் வயிற்றுக்காக இந்த புள்ள வயிற்றுக்காக ஓடுத, அவனுங்க முட்டு பசிக்காக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றிக்கா. நல்ல நேரம் அந்த தெய்வம் மாதிரி வந்து கொடுத்தீங்க. உண்மையில நாங்க பசியதாக்கா இருக்கோம். என்ன விடுங்கக்கா, பாட்டி இந்த புள்ளையும் பாவம். இங்க பாரு, மாட்டுக்குன்னு குருணா அரிசி கசின்னு கொஞ்சம் கிடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விடுதேன். இந்த ஆட்டூர்ல போட்டு ஆட்டி இந்த புள்ளைக்கு தோசை கசி சுட்டு கொடுன்னு. அக்கா, அதான் ஆட்டூர்ல கிடக்குல, அதுல போட்டு ஆட்டி கொடு. நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன். குருணை கிடக்குது, ஆடு கோழிக்கு தானே, நான் பாத்துக்கிடுவேன். மனசு உயிரையும் பார்க்கணும்ல. ஏதோ என்னால முடிஞ்சது. என் வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாத. வேண்டாம் சரியா, அதுக்கான வீடு அது இல்ல. நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், பசிக்காக அந்த பாட்டிக்காக நீ ஓடுத. யார்ட்டி ஒரு வார்த்தை பேசல. உன் நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்ப தாயி. சரிம்மா, நான் போய் அந்த குருணெல்லாம் கொடுத்து விடுதேன். அதை லேசா ஆட்டோல போட்டு இந்த பிள்ளைக்கு தோசை சுட்டு கொடுன்னு. நன்றிக்கா. வேணும் தாயி, நான் ஏதோ பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். பாரு, நைட்டு போல வந்து எத்தாவது டார்ச்சர் கொடுத்தாமனா சும்மா போட்டு தள்ளிடு. ஆவதாவது பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். இப்ப இருந்தா என்ன போனா நமக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏதாவது பண்ணணும் போட்டு தள்ளிடு. எல்லாமே உயிர் தானே, நான் பாத்துக்கிடுவேன்க்கா. என்கிட்ட அப்படி யாரும் நெருங்க முடியாது. சரிம்மா, நான் வரேன்னா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. என் தங்க பிள்ளைக்கு நாளையில இருந்து இட்லி தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாத்த. இட்லி தோசை எல்லாம் சுட்டு தரேன். பாட்டி, கேட்டேன் தாய், அவ பேசினதெல்லாம் கேட்டேன். உங்ககிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன் பாட்டி அப்படி சொல்லுதீங்க? நிஜமாதான். எப்பேற்பட்ட அரக்கனையும் மன்னிக்க, எப்பேற்பட்ட அரக்கியும் உங்ககிட்ட வந்து பாசம் காட்டுறா. இவெல்லாம் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா, ஈரக்கமே பார்க்க மாட்டா. ஆனா அவ ஏன் அப்படி இருந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. அவ அப்படி இருந்த போய் தான் இவனால அந்த புருஷன் கூட அவ வாழ்ந்திருக்கா. ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் ஒவ்வொரு வழி. அவெல்லாம் எப்பேற்பட்டவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் பாரு, எல்லாத்துக்கும் உன் முக லட்சணம், உன் குணம், உன்கிட்ட இருக்க அந்த தெய்வ சக்தி தான் காரணம். சும்மா சொல்றேன் தாயி, உன்னை பெத்தவ ஒரு தெய்வ சக்தியா தான் இருந்திருப்பா. பாட்டி, இன்னைக்கே தோசை எல்லாம் சுட்டு தரேன், வயிறார சாப்பிடுங்க பாட்டி. நீ என் கூட இருக்கும் போது இனி நான் எப்படி பட்டினியா கிடப்பேன்? அந்த தெய்வத்தாயே என் கூட இருக்கா. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் என் வீட்டுல இந்த தரித்திரியம் பாடு உபத்திரம் எல்லாம் ஓடி போயிட்டு தாயி. மனசளவுல நிம்மதியா இருக்க. உண்மையிலே நீ தெய்வ பிறவிதான். இப்பதான் அடுப்பு கதை கதைன்னு எரியுது. வீடு சுவிச்சமா இருக்கு.
என் புருஷனை பார்க்கணும் போல இருக்கு, என் பிள்ளைங்களை பார்க்கணும் போல இருக்கு. என் அப்பா என் அப்பா என் அப்பாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. என் புருஷன் சத்தியமா என்ன பார்க்காம ஒரு நொடி கூட இருக்க மாட்டாரு. என் புருஷன் என் புருஷன். அப்பா அப்பா எங்க தானே வச்ச? எங்க போச்சுது? வச்சது ஒண்ணு வச்சத்துல இருக்க மாட்டேங்குது. வர வர ரொம்ப மறதியா இருக்கு. அப்பா என்ன ஆச்சு எங்க வீட்டுல? வச்சது வச்சத்துல இருக்க மாட்டேங்குது. கேசர் மாமா, இந்தாங்க, இதுதானே தேடிட்டு இருக்கீங்க? அப்பா என்னாச்சு? இந்த வாழைதான் மாமா தேடிக்கிட்டு இருந்தாரு, அதான் எடுத்து கொண்டு கொடுத்தேன். என்னாச்சு? இந்தாங்க மாமா, நீங்களே வாங்கி கொண்டு கொடுங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சல் தந்தா எப்படி பேசப்பட்டிருப்ப? மரியாதைய கொளுத்தி போட்டுறேன், இல்ல இப்படியே வச்சு கொளுத்தி விட்டுருவேன். கொளுத்த என் புள்ள துணி தோழதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு நிமிஷம், என்ன எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? பொறுமைய ரொம்ப சோதிக்காத. இசை இடத்துக்கு வந்துட்டா இசை எழுதியா எவ்வளவு தைரியம் தான் எங்க புள்ள பேசப்பட்டிருப்ப? இவ்வளவுதானா? நான் கூட பதறிட்டேன், ஏதோ தப்பா பண்ணிட்டோமானே. இல்ல மாமா, நான் நிறைய ட்ரெஸ் கொண்டுட்டு வரல, அதான் இங்க இருக்கதே ஏதாவது எடுத்து போடுமேன்னு போட்டேன். இதுல என்ன மாமா இருக்கு? இந்த வீட்டுல என்ன ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமா? ஜவுளி கடலே இருக்குது, இந்த ட்ரெஸ் போட நான் குறைஞ்சா போயிருவேன். எங்க பொறுமைய ரொம்ப சோதிக்காத. இங்க பாரு, கோவத்தை என்ன தண்ட வைக்காத. காத்துரு காத்துரு. ஐயோ மாமா, பஞ்சத்தை திருப்ப மறந்துட்டீங்களா என்ன? நான் இசைக்கான இடத்துல இருக்கணும் மாமா. என்ன மாமா, என் உசுரை எனக்கு காப்பாத்திக்க தோணாதா? நான் இசை ட்ரெஸ் போட்டாதான் ஓரளவுக்கு நான் என் உயிரை காப்பாத்திக்க முடியும். நீங்க உங்களை காப்பாத்திக்க ஓடுங்க, நான் என்ன காப்பாத்திக்க ஓடுவேன். மகாதேவன் மாமா, பஞ்சாயத்து வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். மானத்தோட இருக்கணும், குளத்தி எரிஞ்சிரு. என் புள்ள துணி தொட்டு போட்டுக்க. பூக்கும் சாக்கடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவ அந்த ட்ரெஸ் கலத்தி போட்டுன எரிச்சிருங்க. மூஞ்சி முகரையும் பாரு. இது வேற ஆரம்பம் தானே? ஓ, மூஞ்சில துப்பிட்டு போறியா? பார்க்கலாம். இன்னைக்கு மறுபடி பஞ்சாயத்தை கூட்டுறேன். பஞ்சாயத்து இன்னைக்கு இருக்குது. என் ட்ரெஸ் அவுத்து போட சொன்னீங்கல்ல, போட்டுறேன். ட்ரெஸ் தானே அவுத்து போடணும், போட்டுருவோம். இதுக்கு மாதிரி நான் பொறுமையா இருந்தேன், அவ்வளவுதான். நானே களத்துல இறங்குறேன். இனியில என் பொண்டாட்டிய பக்கமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னால அவளை கண்டுபிடிக்க முடியும். என் பொண்டாட்டி கூட சேர போறேன். என்ன ஆனாலும் சரி நான் போறேன். நான் என் பொண்டாட்டி தேடி போறேன், என் உசுரை தேடி போறேன், என் உயிரில கலந்தவளை தேடி போறேன், எனக்கு பிறந்தவளை தேடி நான் போறேன். போகணும்னா சிறுத்து நிலங்கடி வேலை பார்த்தாதான் முடியும்னா அதை எந்த டென்ஷன் பண்ணுவான். என் பொண்டாட்டிக்காக எத்தவும் பண்ணுவேன். ஏன்னா அவ எனக்குன்னு பிறந்தவா. தேடி போறேன்.